ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். அம்மா எப்படி இருக்க? உனக்கு என்னம்மா தங்க மாதிரி ஜொலிக்கிறியே? ஏன் கண்ணே பட்டுடும் போல உனக்கு சுத்தி போடணும். இந்த ட்ரெஸ் அடி 80,000? ஆமாம்மா, நல்லா இருக்கல. என்னடி கலர் இது? ஒரு மஞ்சள் கலர் இல்ல ரோஸ் கலர் பச்சை கலர் எடுத்தா தான கண்ணுக்கு நல்லா இருக்கும். என்ன அப்படி டாக்டர் சொன்னாரோ? போமா, நானே ரேட் பத்தி தான் எடுத்தேன். அதான் இந்த வீட்டுக்கு ஒருத்தி வர போறாள, அவளுக்கு 20,000 எடுத்தாங்க. அப்படி விட நான் அதிகமா எடுக்கணும் தான் அந்த ரேட்டுக்கு எடுத்தேன். மித்தபடி பிடிச்சலாம் போய் எடுக்கல. அவளுக்கு எடுத்ததோட எனக்கு ரேட் அதிகமா எடுக்கணும். அதான். ஏன் பொண்ணுடி இப்படிதான் இருக்கணும்? அம்மா, யாருமா அந்த பொண்ணு? தெரியலடி, நானே பார்த்தது இல்ல. உங்க அத்தை கிட்ட கேட்டா வரும்போது பாத்துக்கணும் சொல்றா. ரொம்ப என்னமா பண்றாங்க அந்த அத்தை? எனக்கு எவ்வளவு கோவம் வருது அவங்க மேல. என்னமா ஃபர்ஸ்ட் பேசி முடிச்சாங்க, இப்போ என்னன்னா எவனே தெரியல. அவளுக்கு தான் மதிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அப்படி என்னம்மா, என்னை விட அழகா இருப்பாளோ? உன் அழகுக்கு யாராவது வர முடியாதுடி, நீ அழகு தேவதையே. போமா, இப்போ என்னன்னா ரெண்டாம் தரமா அந்த ஆகாச கல்யாணம் பண்ண போறேன். இதுக்கிட்ட ரெண்டாம் தரம் சொல்ற? அவ என்ன வருஷ கணக்காக வாழ்ந்தான்? 3 மாசம் தான். ஆனா எல்லாருக்கும் தெரியுமே. இப்போ நான் கல்யாணம் பண்ணா எல்லாரும் என்ன செகண்ட் வைஃப் தான் சொல்லுவாங்க. சரி விடுமா, நீ என்ன இப்ப அவங்க கூட சந்தோஷமா வாழ போற? கல்யாணம் பண்ண போறது இந்த சொத்துக்காக தானே. இந்த சொத்து நீ நினைச்ச மாதிரி உன் கைக்கு வரப்போகுது. அப்புறம் என்னம்மா, விட்டு தள்ளு. நமக்கு இந்த சொத்து தான் முக்கியம். அதுக்கான வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஆமாம்மா, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்ப தெரியும் இந்த அணு யாருன்னு. பணம் இருக்கத்தால் தான் நம்ம ஆட்டி வைக்கிறாங்க. அப்புறம் நான் பாத்துக்கிறேன். முக்கியமா இந்த மதி, அப்ப நான் சும்மாவே விட மாட்டேன். இன்னைக்கு இத்தனை டைம் கால் பண்ணி லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அவ என்ன அலட்சியப்படுத்திட்டான். இன்னைக்கு என்னமா குறை? அவ என்ன பத்தி வேணான்னு சொல்லிட்டான். அப்புறம் இந்த அத்தையும் வந்து மதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சொத்தும் கிடைக்க போது நான் ஆசைப்பட்டவனும் கிடைக்க போறான்னு. ஆனா அந்த அத்தை லாஸ்டா தலையில கொண்டு தூக்கி போட்டுட்டாங்க. பொண்ணுக்கு என்னம்மா, நீ ராணி கணக்கா நல்லா தான் இருக்க. இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் இந்த சொத்து ஃபுல்லா உன் கைக்கு வரட்டும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். கீமா, அந்த பொண்ணு பணக்காரியா இருப்பாளா? அதனால தான் அத்தை இப்படி எல்லாம் பண்றாங்களா? அதான் ஒண்ணுமா எனக்கு தெரியல. அவ்வளவுதான் பொக்கிஷமா ஒளிச்சு வச்சிருக்காங்களே. தங்கமா தக்கரமான பார்த்தா தானே தெரியும். மதிக்கு எதுவும் நல்லது நடக்க விட மாட்டேமா. நான் கஷ்டப்பட்ட மாதிரி அவ்வளவு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாம் பண்ணுவேன். ஆமா, அப்பா எங்க? உங்க அப்பாவா? பொண்ணு வாழ்க்கை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல. சோறு கண்டு இருந்தா சோறு கூட சமையல் கட்டிட்டே கிடப்பாரு. ஏமா அப்பா இப்படி இருக்காரு? அனுமா, உங்க அப்பா இப்படி இருந்தாதான் நம்ம நினைச்சது நடக்கும். ஆமாமா, சரியா சொன்ன. கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் நடிக்கணும். நடிக்கலாம் சொல்லி தரணுமா என்ன? அதான் கை வந்த கையாச்சே. இந்த குடும்பமா சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்களே. இந்த அணு யாருன்னு காட்டுறேன். ஆனா எதுக்குதான் இவ்வளவு சிம்பிளா நடத்துறாங்கன்னு தெரியல. கிராண்டா பண்ண எப்படி இருக்கும்? என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கூப்பிட முடியல. இந்த அத்தை யாரையும் கூப்பிட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அனுமா, நமக்கு தேவை இந்த கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். எப்படி நடந்தா என்ன, நடந்தா சரிதான். மாறா, என் மேல கோவமா இருப்பேன்னு தெரியும். என் பையனா இது? சின்ன அழகு ரெடியாகி உட்காந்துருக்கான். நான் கூட நீ கிளம்ப மாட்டேன்னு நினைச்சேன். அதான் பார்க்க வந்தேன். பார்த்தா என்ன அழகா ரெடியாக உட்காந்துருக்க. இப்பதான் அம்மாவுக்கு சந்தோஷமா இருக்கு. இரு, அம்மா உனக்கு திஷ்டி போட்டு வச்சு விடுறேன். என்னம்மா டிராமா போடுறீங்களோ? ஆமாம்மா, நீங்க சந்தோஷமா தானே இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்ன? நீங்க நினைச்சது நடக்கணும், அதானே? என்ன மாதிரி இப்படிதான் பேசுற? அம்மா உனக்கு எது பண்ணாலும் அது உன்னோட நல்லதுக்காக தான் இருக்கும். ஆமாம்மா, எனக்கு நல்லதான் பண்றீங்க. யாருமே தெரியாத பொண்ணு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நல்ல விஷயம் தானே. எனக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல, நிச்சயம் பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு நீங்க இப்படி பண்றீங்களா? எதுக்குமே இப்படி பண்றீங்க? என்னடா பேசிட்டு இருக்க? இப்போ என்ன உனக்கு கல்ல கட்டி கடல்ல போட போறான்? அப்ப இதுக்கு பேர் என்ன? அப்பா பேசினா நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால அப்பா விட்டு என்கிட்ட பேசுனீங்க. ஏமா இப்படி பண்றீங்க? நான் உங்ககிட்ட தானே எல்லாத்தையும் சொல்றேன். எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி முடிவு பண்றீங்களா? அப்போ எனக்கு எப்படி போனாலும் உங்களுக்கு பரவாயில்லையாமா? ஏன் மாறா இப்படிதான் பேசி அம்மாவை காயப்படுத்துற? அம்மா காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன் மாறா. நான் உங்களை காயப்படுத்தினாமா? எனக்கு அந்த நிச்சயம் வேண்டாம், நிறுத்திடுங்க. அது மட்டும் என்னால முடியாது. நான் அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். ஏமா, பையன் வாழ்க்கையோட உங்களுக்கு வாக்குதான் முக்கியமா போச்சுல?
யாரோ ஒரு பொண்ணுக்காக யோசிக்கிறீங்க, ஆனா பெத்த பிள்ளைக்காக உங்களால யோசிக்க முடியல. இதானம்மா உங்க முடிவு? நிச்சயம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். அப்படி மட்டும் எதனா பண்ண அப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் தெரியும். என்னம்மா பிளாக்மெயில் பண்றீங்களோ? ஆமா மாறா, அப்படியே வச்சுக்கோ. அதனால சிரிச்ச முகத்தோட வர அம்மா பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற, புரியுதா? வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல, நான் போறேன். எதுக்குமே இப்படி பண்றீங்க? அம்மா அடப்பிடிக்கிறத பார்த்தா அப்படி யாரா இருக்கும் அந்த பொண்ணு? அந்த பொண்ணுக்கும் அம்மாக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும்? எதுக்கு அம்மா இப்படி பண்றாங்க? இந்த நிச்சயம் நடந்தாலும் சரி, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீ எங்க தாண்டி இருக்க? உன்னை தேடி தேடி என்னால முடியல. இப்போதான் நீ என்கிட்ட வருவ. உன்னை பார்த்த உடனே உன் கழுத்துல தாலி கட்டிடுவேன். அந்த அளவுக்கு உன் மேலுக்கு இருக்க. ஒருவேளை உன்னை பார்க்காம போயிட்டேனா? கனவுகளில் வாழ்ந்து விட்டேன் இறுதி வரை, கண்களிலே தூவி விட்டாய் மண்துகளை. இந்த காதல் என்ன ஒரு நடை வண்டியா, நான் விழுந்தாலும் மீண்டும் எழ. எல்லாம் முடிவெடுத்துட்டு தான் நாங்க வந்தேன். அப்புறம் என்ன இங்க வந்து யோசிச்சுட்டு இருக்க? சம்மதம் சொல்லிட்டு தான் வந்தேன். நீ பண்றது பார்த்தா ஏதோ பிளான் போட்ட மாதிரி தெரியுது. அந்த மாதிரி எதனா நினைச்சிட்டு இருந்தா அது இப்பயே மறந்துடு. எதுவும் பண்ணாத. இப்பதான் உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுது. உன்கிட்ட தான் சொல்றேன், ஏன் சைலண்டா இருக்க? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ பண்ண போறான்னு மட்டும் தெரியுது. உனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைக்க போகுது, அதை நீயே கெடுத்துடாத. எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சரி வா, உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வரேன். பாத்தியா ராஜுபாய், பிடிக்கல எப்படி ஜம்முன்னு கிளம்பியிருக்கானே. ஆமா டாக்டரே, அதான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். முகம் கூட நல்லா பிரைட்டா இருக்கே. அப்புறம் என்ன, மாப்பிள்ளை கடை வந்துடுச்சு, இனி கல்யாணம் தான். என்ன பேரண்டி நீ இப்படி பண்ணி போட்டியே? நான் உன்னை மழை போல நம்பி இருந்தேன், இப்படி சரிஞ்சு போட்டியே. நீ எப்படி பண்ணி போட்டிய? பிடிக்கலான்னு புது பேண்ட் என்ன சட்டை என்ன எல்லாத்தையும் மாட்டிட்டு உட்காந்து இருக்கிறிய. என்னடா பாட்டி சொல்லுது? எது மாட்டும் உட்காந்து ரொம்ப அசிங்கமா இருக்குமே. சொங்கு நான் இங்க கொட்டுப்புல இருக்கிறேன், நீ வேற நீ விருப்பத்தாத. இப்படி பேசுறிய? நீ போய் மகன் பேசுற தானே? என் பையனு பாவண்டா பேரண்டி, உடம்பு செல்லாம இருக்கான். இல்லாத காரணம் வாத்தா கறிதான். அவளால இருக்க முடியல, அதான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதை போயிட்டு உன் மருமகிட்ட கேட்க வேண்டியதானே? அவகிட்ட மனுஷன் பேச முடியுமா? ஏன் பாட்டி, ஆண்டிக்கு அனிமல்ஸ் பாசதான் தெரியுமா? ஆமா ராஜுபாய், உன்ன மாதிரி கருங்குரங்க பேசினா ஆண்டிக்கு புரியும்னு நினைக்கிறேன். டே டாக்டரே, இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். பேரண்டி அப்ப நீ கல்யாணம் பண்ணி தான் போறியா? நீ வேற ஏன் பாட்டி, நாளைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். சரி பேரண்டி, எப்படி நிறுத்த போற? நிறுத்த போறியா? இல்ல நிறுத்த போறோம். என்ன டே, நான் வரல. ஆமா நானும் வரல. நீங்க மட்டும் வரலனா உங்க மண்டியை பழந்துருவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நிச்சயம் நிக்கும் தானே. எப்படி வசதி? ஏன்டா உனக்கு இந்த கொலவெறி? நீ பண்ணாலும் பண்ணுவ, வேற வழி என்ன இருக்கு? வந்து தொலைகிறோம். அப்படின்னா முன்னாடி பிளான் போட்டுடியா? சே இனிமே தான் போட போறேன். சங்கு, நீ என்ன பண்றனா நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கணும், ஓகே? சின்ன நானா? பேரண்டி எனக்கு நடிக்க வராதே. ஓ, உனக்கு நடிக்க வராது. ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு நடிப்பல, அந்த மாதிரி தான். அது வேற பேரண்டி, இது வேற. எனக்கு பயமா இருக்குதே. அப்பவும் பேத்து இந்த வீட்டுக்கு வர மாட்டா. ஏன் வரமாட்டான்? ஏன்னா நீ தான் கோஆபரேட் பண்ண மாட்டியே. உன் பேத்து இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்ல? ஆமா வரணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ இத பண்ணு, நீ நெஞ்சு வலி வந்த மாதிரி நடிக்கிற, அப்போ நிச்சயம் நின்னுடும், அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அப்படி என்ன ஆஸ்பத்திரி கூட்டு போயிட்டாங்கன்னா எனக்கு பயமா இருக்கேன். இன்னும் 2-3 நாள் தான் உயிரோட இருப்பாங்க, போட்டோட போய் சேர்ந்துருவான்னு சொல்லிட்டாங்கன்னா ஐயோ. ஐயோ சங்கு, எதுக்கு பயப்படுற? அதுதான் நம்ம டாக்டர் இருக்கான்ல, அதெல்லாம் நம்ம டாக்டர் பாத்துப்பான். நீ என்ன பண்றனா நெஞ்சு வலி மட்டும் சொன்னா போதும். இருந்தாலும் பயமா இருக்கு பேராண்டி, எந்த நேரத்துல நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லணும். இங்க பாரு சங்கு, நீ என்ன பண்றனா, நான் அந்த பொண்ணு கையில ரிங்கு போட போகுவேன். அப்ப பாத்து நீ ஐயோ அம்மானு கத்தணும், ஓகே? இதான் சங்கதியா? பண்ணிடலாம். சங்கு புரியுதா? கரெக்டா பண்ணிடுவல? நல்லா புரியுதே, சூப்பரா பண்ணிடலாம். பொண்ணு உன் கையில மோதிரம் போட்டதுக்கு அப்புறம் நீ பொண்ணு கையில போடுவ, அப்ப பார்த்து நான் கத்தணும், அவ்வளவுதானே? சங்கு, அந்த பொண்ணு மோதிரம் போட்டா நிச்சயம் முடிஞ்சிடும். நான் தான் ஃபர்ஸ்ட் போடுவேன். அப்போ உன்னோட நடிப்பை ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓஹோ, இப்ப தெளிவா புரியுது. சங்கு, சொதப்பாம பண்ணிடுவல? அதெல்லாம் சிறப்பா பண்ணிடலாம். அப்படியா? நீ சொல்ற மாடேஷனே சரியில்லையே.
நீ எப்படி பண்ணவனு செஞ்சு காட்டு. அது வந்து பேராண்டி, நீ அந்த பொண்ணை கைய மெல்ல புடிச்சு உன் பக்கமா இழுத்து. என்ன சங்கு, என்ன சொல்ல சொன்ன, என்ன சொல்லிட்டு இருக்கா? கைய புடிச்சு காலை புடிச்சு மெட்டி போட்டு அப்படியே அனிமனுக்கு ஓடி போயிட்டடா. என்ன பேராண்டி, சரிதானே சொல்றேன்? சங்கு சரியா சொல்றியா? நீ ஒண்ணு பண்ண வேணாம், நான் கையில மோதிரம் எடுப்பேன், அப்ப பாத்து கத்து போதுமா? சங்கு நீ எப்படி கத்துவ? என்ன பேராண்டி, இவ்வளவு வயசாயிடுச்சு, எனக்கு கத்த தெரியாதா என்ன? நீ பண்றது எதுவும் சரியில்லை, ஒரு டைம் கத்தி காட்டு. சங்கு எங்க போற? பேராண்டி நீ தானே கத்தி காட்ட சொன்ன, கத்தி போய் சமையல் கட்டுல இருந்து எடுத்துட்டு வரேன். என்ன பேராண்டி அப்படி பாக்குற? இரு, ஓடி போயிட்டு ஓடி வந்துடுறேன். பாட்டி பாக்குற வயசான மாதிரி தெரியும், ஆனா ஸ்பீடா ஓடி ஓடி வருவேன். அப்படியா? அப்படியே உன் பேத்தி மறந்துடு, அவ அந்த வீட்டுக்கு மறுமூல வரமாட்டா, உங்க பொண்ணுங்க வரமாட்டாங்க போதுமா? என்ன பேராண்டி? ஏன் சங்கு இப்படி பண்ற? உன்னை கத்தி காட்ட சொல்லல, எப்படி கத்துவன்னு கேட்டேன். கத்தணும் அதானே? ஐயோ அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குது, ஐயோ அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குது. ஐயோ சங்கு, உன்னை கொல்ல போற பாத்துட்டியா? ஓ அப்படின்னா இப்படி கத்தணுமா? ஐயோ அம்மா எனக்கு நெஞ்சு ஆட்டோ அட்டாக் வந்துருச்சு, ஐயோ அம்மா எனக்கு நெஞ்சு ஆட்டோ அட்டாக் வந்துருச்சு. எப்படிடா? ஐயோ முடியல. மண்ணா கட்டி பாட்டி, நெஞ்சு வலி வந்துட்டு யாரும் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா? ஏன் பாட்டி இப்படி பண்ற? உங்க பாரு பாட்டி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அப்படி மயங்கிடு போதுமா? ஓ அப்படி சொல்றியோ? அப்ப நான் மயங்குறப்ப ஐயோ யாராவது வாங்க, நான் மயக்கம் போட்டு விட போறேன், என்ன புடிங்க, ஆட்டோ அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவா. ஆமா சங்கு, ஆட்டோ பஸ் லாரின்னு கூப்பிக்கிட்டே போ. என்னடா பாட்டி இவனை வச்சு செஞ்சுட்டு இருக்க? அவனே டென்ஷனா இருக்கிறா, பாட்டி என்னன்னா காமெடி பண்ணிட்டு இருக்க. பேராண்டி நான் வேணா இன்னொரு முறை ட்ரை பண்ணட்டுமா? நான் உன்னை கொலை பண்ணட்டுமா? ஒழுங்கா போயிடு. என்னடா சும்மா சும்மா பாடி திட்டிட்டே இருக்கிற? போட நான் போறேன். சங்கு இங்க பாரு, நீ எதுவும் பண்ண வேணாம், எல்லாம் இவனுக்கு பாத்துப்பாங்க ஓகே? நாங்களா? என்னடா எங்களை வச்சு எதனா பிளான் போட்டுடியா? டே ராஜேஷ், நீ என்ன பண்றனா, ஒரு பழத்தை எடுத்து பாட்டி மேல போடுற, ஐயோன்னு பாட்டி கத்துவாங்க. அப்ப நீ என்ன பண்றவினோ, மைக் எடுத்து வந்து பாட்டி வாய்க்கிட்ட வைக்கிற ஓகே? இது எப்படி இருக்கு? ஓகே தானே சங்கு, உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே, நான் சிறப்பா பண்ணிடுவேன். நீ இப்படிலாம் சொல்லும் போது தான் பயமா இருக்குது, இதெல்லாம் சொத்தி போட்டுருவேன்னு. பாட்டி பார்த்து பண்ணு, பேர வாழ்க்கை ஊசல் ஆடிட்டு இருக்கு ஓகே? சரி பாட்டி, கரெக்டா பண்ணிட. நீ போ, ராஜேஷ் வந்து உனக்கு எப்படி கத்தணும்னு சொல்லி கொடுப்பான். சரி பேராண்டி, நான் கத்துறேன், இந்த நிச்சயம் நிக்குது ஓகே? டே உங்களை நம்பி தான் இருக்கேன், பாத்துக்கோங்கடா. சரி மச்சான், எனக்கு ஒரு டவுட், பழம் சொன்னால என்ன பழம் எடுக்கட்டும்? இதெல்லாம் ஒரு பழம் எடுத்துக்கோடா, பொறுமையா போட. ஓகேடா, பழம். அட பாவி நாசமா போறவனே, சங்கு சங்கன்னு சொல்லி பாட்டிக்கு சங்கு ஊத பாக்குறீங்களாடா? அடே எரும மாடு, அது என் பாட்டிடா, விட்டா க்ளோஸ் பண்ணிடு போலியே. லெமன் மட்டும் தூக்கி போடுடா, அது கிட்ட போய் போடுடா, பாவம் என் பாட்டி. இல்ல மச்சான், பலி தெரியுமோ தெரியாதோ அதான் கேட்டேன். அடே மழை குறைங்க, அப்படி என்ன தூக்கி போட்டு போற? அப்புறம் எல்லாம் கொலை கேசுற உள்ளதான் போகணும். நிச்சயம் நிக்கிறானா பாட்டிக்கு சமாதி கட்டிடுவாங்க போலியே. நிச்சயம் நிக்க பிளான் போறானுங்களா, இல்ல பாட்டி சோழி முடிக்க பிளான் போறானுங்களா? ஐயோ, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. டே எல்லாம் சரியா நடக்கும்ல, நீ பழம் போடுற, பாட்டி கத்துறாங்க, நீ மைக்கு பிடிக்கிற, அப்புறம் நிச்சயம் நின்னடும். எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. என்னடா சொல்றேன்? ஆமாண்டா, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? வேணா பொண்ணுகிட்ட இப்ப பேசலாமா? இப்ப எப்படிடா பேச முடியும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே கூப்பிடுவாங்கல்ல. இல்லடா, அந்த கொஞ்ச நேரத்துல இப்படிதான் பேசி ஆகணும். டேய் வினோ, நீ என்ன பண்றனா, போயிட்டு பொண்ணை பார்த்து நான் பேசணும்னு கால் பண்ணி கொடு. நான் இப்ப போயிட்டு நேர்ல பேச முடியாது, யாருன்னா பார்த்தா தப்பா நினைப்பாங்க. டேய் நான் மட்டும் எப்படிடா போய் பேச முடியும்? அதெல்லாம் என்னால முடியாது, ராஜு போய் பார்க்க சொல்லு. டேய் அவனுக்கு பாட்டிக்கு ட்ரைனிங் கொடுக்குற வேலை இருக்குதா? டேய் நீ போயிட்டு கொடுடா. டேய் என்னெல்லாம் முடியாது, பொண்ணு வீட்டுக்காரங்களா பார்த்தா என்ன எதனா தப்பா நினைப்பாங்க, நீயே வேணா போய் பேசிட்டு வா. டேய் நான் போனதானே சரி இருக்காது, நீ போலாம். போயிட்டு மாப்பிள்ள ஃப்ரெண்டுன்னு பொண்ணுகிட்ட பேசு, இந்த மாதிரி மாப்பிள்ள உங்ககிட்ட பேசணுமா, நான் கால் பண்ணி தரேன்னு கால் பண்ணி கொடு. அப்புறம் நான் என்ன பேசணும் போன்ல பேசிக்கிறேன், அதுக்கு நான் நேர்ல போய் பார்த்து பேசிக்கலாம்ல. அப்படிதானே எனக்கு நினைச்சேன், எங்க பொண்ணு வீடு தான் தெரியல, அப்படி என்ன பண்றது? சரி உன் தங்கச்சி கால் பண்ணி கொடுக்க சொல்லு பொண்ணுகிட்ட. டேய் நீங்க வரதுக்கு முன்னாடி அவளுக்கு தானே கால் பண்ணிட்டு இருந்தேன், லைன் போகுது எடுக்க மாட்டா, இன்னும் போன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா கால் பண்ணியிருப்பா, நான் ரூம்க்கே வந்திருப்பா. வேற வழியே இல்லை வினோ, நீ தான் போயிட்டு வரணும், என் வாழ்க்கடா. சரி மச்சான் போயிட்டு வரேன், என்ன நடக்க போதோ தெரியல. அம்மா உங்க கூட
சொன்னாங்க. ரூம்ல ஆளை காணோம். கூட வந்தவங்களும் காணோம். எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை கீழே போயிருப்பாங்களோ? சரி போயிட்டு பாப்போம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ. என்ன டாக்டர் வாய்ஸ் கேக்குது? அப்புறம் என்ன இந்த ரூமுக்கு வந்து நிக்கிறாரு? யார்கிட்ட பேசுறான்னு வந்திருப்பாரு? உள்ள வாங்க. சாரி, உங்களை எதனா டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா? உங்ககிட்ட பேசணும், பேசலாமா? பேசலாமே. நீங்க எதை தப்பா எடுத்துக்காதீங்க. என்னடா இந்த நேரத்துல வந்து பேச வந்திருக்கானே? யார்கிட்ட பேச வந்திருப்பாரு? எதுவும் தப்பா நினைச்சுக்காதானா? என்னவா இருக்கும்? நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ஷாக்கிங்கா கூட இருக்கலாம். பட் என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் யார் நினைச்சு பேசிட்டு இருக்காரு? இப்பவே பேசி முடிவெடுத்துட்டா யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது பேசி ஒன்றும் பண்ண முடியாது. அதான் இப்ப என்னதான் சொல்ல வராரு? யார்கிட்ட தான் பேச வந்தாருன்னு தெரியலையே. ஒருவேளை மதி என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பானோ? பொண்ணுகிட்ட பேச சொல்லி. ஓகே டியர், தாராளமா பேசி முடிவெடுக்கலாமே. என்ன? ஏ நீயா? என்ன இப்ப பாரு நீயான்னு கேக்குறீங்க? ஏன் வேற யாரையும் எதிர்பார்க்கறீங்களோ? நீ என்ன பண்றங்க? ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெடி பண்றேன். என்ன இவ்வளவு நேரம் நான் வாங்கிட்டு பேசிட்டு இருந்தா? இல்லைங்க, உங்களை பத்தி நீங்களே பேசிட்டு இருந்தீங்க. பொண்ணு எங்க? உங்க முன்னாடி தானே இருக்கு. முன்னாடிதான் இருக்கா? எனக்கு எதுவும் தெரியலையே. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. மறைச்சிட்டு நிக்கிறியோ? யோ என்ன? என்னன்னா என்ன? என்ன சொல்ல? ஐ லவ் யூ சொல்லு. என்ன கொழுப்பா? எதுக்கு அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா? என்ன டியர், நீங்க தானே கேட்டீங்க என்ன சொல்லணும்? அதான் சொன்னேன். நீங்களும் அத சொல்ல தானே வந்தீங்க. இங்க பாரு, நான் உன்கிட்ட பேசுறதுக்கு வரல. நான் பொண்ணை பார்த்து பேசலான்னு வந்தேன். அப்போ என்ன பார்த்தா பொண்ணு தெரியலையோ? கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. என்ன டவுட்டா இருக்கா? இங்க பாரு, நீ என்கிட்ட தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. நான் அப்படி சொல்ல வரல. நான் கல்யாணம் பண்ண பார்க்க வந்தேன். ஓ அப்படியா? நீங்க சொன்னா இப்ப கூட கல்யாணம் பண்ண மாற நான் ரெடி தான். என்ன சொல்றீங்க? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா போற. அதான் தெரியுதுல. அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு? என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சட்டு புட்டுன்னு வந்து எங்க அப்பா கிட்ட பொண்ணு கேளுங்க. பொண்ணு நான் ரெடியா தான் இருக்கேன். பட் மாப்பிள்ளை என்ன முடிவுல இருக்காருன்னு தெரியல. மாப்பிள்ளை சன்னியாசியா போக போறாரு. ஓ அப்படியா? போகட்டும் போகட்டும், ரொம்ப சந்தோஷம். அப்பாடி, இப்பயாவது புரியுதே. என்ன புரியுது? போகட்டும்னு சொன்னல, அத சொன்னேன். ஆமா, எங்க மதியானம் தானே. அவ எப்ப என் அத்தை பொண்ணை தேடி மேரேஜ் பண்றது? அதான் சன்னியாசியா போகட்டும்னு சொன்னேன். என்ன மதியவா சொன்னா? ஆமா, அவனுக்கு கம்பெனி கொடுக்கணும், நீங்களும் போக போறீங்க. அப்புறம் இங்க பாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் போக போறேன். ஓஹோ போங்க சார். நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் நான் போக தான் போறேன். எதுக்கு டியர் இப்படி காமெடி பண்றீங்க? முடியல. என்ன? நான் சொல்றது பார்த்தா உனக்கு காமெடி தெரியுதா? ஹலோ டியர், அதுக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. ஏன்னா நீங்க தான் உங்களை என்கிட்ட கொடுத்துட்டீங்களே. அப்புறம் என்ன? இல்லையே, அப்படின்னு யார் சொன்னது? அப்படின்னு யார் சொன்னதா? யார் சொன்னது உங்களுக்கு தெரியாது. ஆமா, தெரியாது. சரி ஓகே, நான் சொல்லட்டுமா? சொல்லு. அப்படி என்ன சொல்ல போற? என்ன சொல்லட்டுமா? எதுக்கு நீ இப்ப கிட்ட வர? தள்ளி போ. உங்களை தள்ளிட்டு போலாம். இங்க பாரு, நீ பேசுறது தான் சரியில்லை. அப்படியா? அப்ப சரியா சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி தர ரெடியா இருக்கீங்களா? எனக்கு தெரியாது. ஆமாங்க டியர், உங்களுக்கு தான் ஒண்ணு தெரியாதுல்ல. நான் பதில சேவனியா இருந்தேன். என்ன என்னமோ பேசி மயக்கப்பட்டு இப்ப என்ன இத தெரியல சொல்றீரே. போய் மூடு. யாருக்கு அதெல்லாம் விழ போகுது. நான் போறேன். யோ டாக்டர். என்ன? எனக்கு வேலை இருக்கு. சரி, நீங்க போறதுக்கு முன்னாடி பார்த்து சொல்லிட்டு போங்க. என்ன பார்த்து சொல்லணும்? என்ன பார்த்து தான் சொல்லணும். அதான் என்ன பார்த்து சொல்லணும்? திரும்பி என்ன பார்த்து சொல்லணும். ஹலோ, எப்படி இருக்க? ஹலோ டியர். ஓ சாரி சாரி, தெரியாம. டேய் வினோ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா. எங்கடா பார்த்துட்டு இருக்க? அப்போ உன்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? ஹலோ. சாரி, தெரியாம பார்த்துட்டேன். பாத்தீங்களா? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன? சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு எதுவும் சொல்ல தெரியாது. நான் போறேன். டியர் நில்லுங்க. ஆமா. ஏய் பாத்து. உன்னை முதல் முறை
எனக்குள் வசிக்க பரிதவித்தே நிபுணா நிபுணா என் நிபுணா மனம் படித்திடும் புது நிபுணா மதனா மதனா மன்மதனா என்னை மடக்கிய மந்திரனா. என்ன பண்ற விடியா என்ன நீ இப்படி என்ன பிடிச்சிட்டு நிக்கிற தள்ளி போ. என்ன நான் உன்னை பிடிச்சிட்டு நிக்கிறேனா? நீ தான் என் கையை பிடிச்சிட்டு விட மாட்ற. நான் போறேன் அம்மா தேடுவாங்க. டேய் வர வர நீ சரியில்லை. என்னடா வேலை பாக்குற? அவளை விட்டு விளக்குறேன்னு அவகிட்ட. டேய் நீங்க இருந்தா சரிப்பட்டு வர மாட்டேன். இன்னைக்கே ஊருக்கு கிளம்புற. டேய் இதுக்கடா மூஞ்சி எப்படி வச்சிருக்க? அவனை பாருடா, பண்ணதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி ரெண்டாவது குழந்தைக்கு எப்படி இருந்தா நிக்கிறானே. உன்னை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. ஒரு பொண்ணு வாழ்க்கை கிடத்துல மேல கொஞ்சம் கூட குற்றம் அனுப்பிச்சேடா. எவ்வளவு சந்தோஷமா வந்து நிக்கிறான். எல்லாம் பிரச்சனை இவனாலதான். இவனுக்கு கல்யாணம் பண்ணி யாரை பழகுறான்? அவனை பார்க்க பார்க்க கோவமா இருக்கு. அதுக்கு தானே எத்தனை வருஷமா அங்க வராம இருந்தேன். மனுஷனை இவளாம் கொஞ்சம் கூட குற்றம் அனுப்பிச்சல மச்சான். சரி விடு மச்சான், எதுக்கு இப்ப கோவப்படுற? கோவப்படுறனா விட்டா கொலகாரனாவே ஆயிடுவேன். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது. இதுல இந்த நிச்சயம் வேற. ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? பின்ன என்னதான் பண்ணிட்டு இருக்கான்? நான் போயிட்டு கால் பண்ணி கொடுக்க சொன்னேன். என்னதான் பண்றான்னு தெரியலையே. அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? ஒருவேளை எனக்காக அவனே பேசுறானோ? எனக்கு வேற பயமா இருக்குடா. நடக்கதெல்லாம் பார்த்தா நிச்சயம் நடந்துடுமா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. இந்த நிச்சயம் எப்படின்னா ஸ்டாப் ஆகணும். என்னடா நிறுத்துறீங்களே? இல்ல குழப்பம் பண்ணி விட்டுறீங்களா? விடு மச்சான், எல்லாம் பாத்துக்கலாம். டேய் மச்சான், பாட்டி வேற பயமா இருக்குன்னு சொன்னாங்க. சொதிப்பிடுவாங்களோ? நீ வேணா நெஞ்சொலி அந்த மாதிரி நடிச்சிரியா? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நெஞ்சொலின்னு சொல்ல யாரும் நம்ப மாட்டாங்க. நான் வேணா உனக்கு பண்றேன். மேல இருந்து கீழே குதிச்சிடுறேன். அப்போ உனக்கு வசதியா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். சரி மச்சான், அப்படியே பண்ணு. அப்போ எனக்கு ஒரு முடிவு கட்டாம நீ விட மாட்ட, அப்படித்தானே? எனக்கு என்னாலும் பரவாயில்ல, உனக்கு இந்த நிச்சயம் நிக்கணும் அதானே? என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டிய? நீ தானே என் உயிர் தோழன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா வேற யார்டா பண்ணுவா? ஓ, அதுக்காக இப்ப என் உயிரை கொடுத்து உன்னை காப்பாத்தணும் அப்படித்தானே? எஸ் அஃப்கோர்ஸ் மச்சான். அப்புறம் உயிர் தோழனா சும்மாவா? ஆமாண்டா மச்சான், உயிர் தோழனா உயிரை கொடுக்கணும்ல. நல்லா பண்றீங்கடா நீங்க. ஆனா நீ இருக்க பாரு, என் சோழி எப்ப முடிக்கலானே காத்துட்டு இருக்கடா. மித்ரா பாப்பா, இதுதான் பொண்ணா? பொண்ணு ரொம்ப அழகா இருக்கே. ஆமா ஆண்டி. பாட்டி, அங்க பாத்தியா? உன் பேரனுக்கு பாத்துக்க பொண்ணு. சங்கு ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல? ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. பேராண்டி சொன்ன மாதிரி நெஞ்ச புடிச்சிட்டு விழுந்துட வேண்டியதுதான். என் பத்தி தான் அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், வேற எவ்வளவு அங்க வரக்கூடாது. மச்சான் அங்க பாரு உங்க அண்ணனா. அப்பனுக்கு என்ன? அவனை பார்த்தாலும் எரிச்சலா இருக்கு. சும்மா பாருடா. டேய் பாருடா. நீ வேற, அவனுக்கு என்னமா இப்போ? நீயே பாரு. மீரா என்ன? இவங்கள மதிக்க பார்த்த பொண்ணு இது எப்படி நடந்தது? உசரே